நாம் ஒரு முக்கிரட்டு கீரையை பற்றி சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கிரட்டு கீரை பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் இருக்குங்க. இது எங்கள் மாடி தோட்டத்தில் தானாக வளர்ந்த கீரைங்க. இது வீட்டு தோட்டமோ மாடி தோட்டத்திலையும் நம்மளை மண்ணில் இருந்து வளரக்கூடிய கீரைங்க. இதுவும் சாரண கீரையும் ரெண்டு கீரையுமே ஓரளவு ஒன்றா இருக்குங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா சாரணக்கீரை இலைகள் திக்காவும் வெள்ளை பூக்கள் பூக்குங்க. ஆனால் முக்கிரட்டு கீரையில் பிங்க் கலர் ரோஸ் கலர் பூ பூக்குங்க. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இலையை நம்ம பறிச்சுட்டு கழுவி இடித்து நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணியில் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஜீரகம் அதில் கொதிக்கும்போது ஜீரகம் மிளகு உப்பு போட்டு நல்லா கொதித்து ஆற வச்சு குடித்தோன்னா கிட்னியில் உள்ள கற்கள் வராதுங்க. அது தவிர சுகருடைய லெவலும் குறையுங்க. இதை 2வது முக்கிரட்டு கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் சம அளவு கொஞ்சமாக எடுத்து அரைச்சி குடித்தோன்னா கண் பார்வை நல்லபடியாக தெரியுங்க. வெள்ளை எழுத்து குறைபாடு இருக்கிறவங்க இது சரி செய்யுங்க. அது தவிர ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ணும். ஏன்னா உயர் அழுத்தம் கூடுங்க. ஸோ ப்ரெஷர் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணுங்க. இது சிறுநீரில் கழிவுகளை வெளியேற்றும். கிட்னியை உள்ள ஸ்டோனுங்களை கம்மி பண்ணுங்க. தொற்று நோயை குணப்படுத்தும். அது தவிர எடையை குறைக்கும். கல்லீரலை சுத்தமாக்கி கல்லீரல் உறுப்புகளை பாதுகாக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது கம்மியாகும். ஆஸ்மா பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. மூளை உறுப்புகளை நல்லபடியாக வச்சுக்கும். ரத்த சோகை வராமல் பாதுகாக்குது. ஞாபக சக்தி நமக்கு தருங்க. மலச்சிக்கல்களை தடுக்குங்க. புற்றுநோயை தடுக்கும். ஏன்னா இதில் செல்களை அழிக்கும் தன்மை இருக்குங்க. அது தவிர இந்த கீரையை பாசிப்பருப்போடு சேர்த்து சாப்பிட்டோன்னா ரத்த அணுக்களை கூட்டும். அது இந்த கீரையில் பெருங்காயம், ஜீரகம் போட்டு குடித்தோன்னா முட்டி வலி, முட்டி வீக்கம் இதெல்லாம் குறைக்குங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கீரையில் அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க. இது ஒரு மூலிகை கீரைங்க. நம்ம எல்லா கீரைகளோடு சேர்த்து இதையும் சமைச்சு சாப்பிட்டோன்னா கூட நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.